அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுலேயும் ஜாதக ரீதியாக ஜோதிடத்தில் கட்டங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதில் இந்த காலகட்டத்தில் சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இந்த வருஷத்தில் எப்படி சஞ்சாரம் செய்ய போகிறாங்க, அதற்கு எப்படி நமக்கு பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பேச போகிறோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு ஒரு 10 விதமான யோசனைகளை இப்போ சொல்ல போகிறேன். நல்லா கவனிக்கணும். யோசனைகளை சொல்ல போகிறேன். பிடிச்சவங்க அதை பின்பற்றுங்க. இதையே நம்ம தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடலாம். அதுவே நமக்கு லாபமாக இருக்கும். நமக்கு இந்த யோசனையெல்லாம் பிடிக்காதுங்க. அறிவுரை கிடையாது. எப்படி நடந்துக்கணும்னு அறிவுரை கிடையாது. யோசனைங்கிறது நம்ம வெற்றி பெறுவதற்கு ஒரு அழகான பாதை. நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னா என்ன பண்ணுறோம்? நல்ல கவனிங்க. காலையில் எழுந்திருக்கிறோம். நியூ இயர், தமிழ் புத்தாண்டு, காலண்டரை கிழிப்போம். அவ்வளவுதான். வருஷம் இது நடக்கும். வேறு இதை தாண்டி வேறு எதுவும் நடக்க போகிறது இல்லை. இந்த காலண்டரில் ஒரு பேப்பர் மாறும். புத்தாண்டு பிறந்து விட்டது, எல்லாம் சந்தோஷம். அப்படி திரும்பி பாருங்கள். நம்ம வீட்டில் நேற்று ராத்திரி யாரெல்லாம் கோபமாக இருந்தாங்களோ அவங்களும் அதே கோபத்தோடு தான் இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரன் யாரெல்லாம் நம்ம மேலே வன்மமாக இருந்தாலும் அவனும் அதே மாதிரி தான் இருப்பான். நமக்கு இருக்கிற நண்பர்கள்லாம் நமக்கு பழைய கடனை கொடுக்காம நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தான்னா அப்படியே தான் இருப்பான். ஏற்கனவே 4 பேர் பழசாக ஏமாற்றிருப்பான். இப்போ புதுசாக ஏமாத்துறதுக்கு ஒருத்தவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ புத்தாண்டு பிறந்திருக்கு, ஏதாவது மாறணும்னு நினச்சா நான் மட்டும்தான் சார் மாறுறேன். நான் நாளையிலேருந்து நல்லவனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை நாளையிலேருந்து நல்ல கணக்கை போடணும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து நான் இப்படிலாம் திட்டமிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறதுனால மட்டும் என்ன நடக்க போகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சமூகத்தில் முதல்ல ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அங்கே உங்களுக்கு ஒரு 4 பேராவது ஒரு குடும்பத்தில் இருப்போம். குறைஞ்சது 3 பேராவது இருப்போம். 3 பேர் இருக்கிறதுனால தானே புருஷன், பொண்டாட்டி, ஒரு பிள்ளை, இதுதான் குடும்பம். புருஷன், பொண்டாட்டி 2 பேராவது ஒரு குடும்பம். இதுக்கு அடுத்தது மாமனார், மாமியார், இப்படி இருப்பாங்க. எல்லாரும் மாறுவாங்களா? எல்லாருக்கும் முதல்ல இன்னைக்கு புத்தாண்டுன்னு தெரியணும். இன்னைக்கு புத்தாண்டு, இன்னையிலிருந்து நான் சில சபதங்களை எடுத்துக்கிறேன். யார் மனசையும் நோகடிக்காமல் வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிக்கலைன்னா ஒதுங்கி இருப்போம். அதுக்கு நம்ம வார்த்தைகளால் யாரையும் சுட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இதை நான் மட்டும் மாறி என்ன பலன்? எதிர உள்ளவனும் மாறணும். நான் எதிர உள்ளவன் செய்கிற தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் நான் மட்டும் அவனை மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நாளும் நமக்கு அந்த புத்தாண்டு புதுசாக தெரிய போகிறது இல்லை. அப்போ புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை குறைந்தபட்சம் நீக்குவதற்கு முயற்சி பண்ணணும். குறைந்தபட்சம் நீக்குவதற்கு, சில நிறைகளை நம்ம அதிகபட்சம் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இந்த பராபவ வருஷத்திலிருந்து நாம் செய்ய வேண்டிய முதல் ஒரு சபதம், எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். அவன் ஏதாவது ஒரு சின்ன நல்லது செய்வான். அப்பா ஒரு நல்லது செய்வார், அம்மா ஒரு நல்லது செய்வாங்க, பையன் ஒரு நல்லது செய்வாங்க. இப்போ தன்னுடைய மாமனார், மருமக, தாத்தா, பாட்டி, எல்லா உறவுகளும், நண்பர்கள், நம்மளுடைய முதலாளி, நம்மளுடைய தொழிலாளி ஏதோ ஒரு நல்லது செய்வாங்க. அதை பார்த்து பாராட்ட ஆரம்பிப்போம். பாராட்டக்கூடிய மனம் என்று வருகிறதோ மகிழ்ச்சி தானாக வந்துடும். மகிழ்ச்சி தானாக வரும்பொழுது இந்த புத்தாண்டு சிறக்க ஆரம்பிச்சிடும். புத்தாண்டுடைய பிறப்பே மகிழ்ச்சியுடைய நிலைத்தன்மையில் தான். இதானே? அப்போ இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? உலகம் முதல்ல மாறும்
அப்படின்னா தான் முழு புத்தாண்டை அனுபவிக்க முடியும். நான் மட்டும் மாறிட்டு புத்தாண்டை முழுசாக அனுபவிக்க முடியாது. ஆனால் நம்ம ஒரு ராசியில் பிறந்திருக்கிறோமே, இந்த ராசியில் இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கும் பொழுது நாம் சில விஷயங்களை பிளான் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு மற்றவங்களோடு நாம் மிங்கிள் ஆக முடியும். அப்போ மிங்கிள் ஆகிறதுனால இந்த வருஷத்தை கடக்க முடியும், வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க முடியும். அப்போ பிரச்சனையை எப்படி கடக்கிறதுங்கிறத விட பிரச்சனைகளை தடுத்து அதை கடப்போம் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். நல்லது நடக்கும். ஒரு புத்துணர்ச்சி மிகுந்த ஒரு வருஷமாக இந்த வருஷம் கடகத்திற்கு அமையப்போகிறது. கடந்த காலத்தோடைய ஞாபகங்கள் நமக்கு நிறைய இடத்துல நம்மளோட பயணிக்கும். பல ஞாபகங்களோடு இந்த வருஷம் கடகராசிக்காரர்கள் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். பெரியவர்களுடைய நட்பு, பெரியவர்களுடைய ஒத்தாசைகள் இந்த வருஷத்தில் கிடைக்க போகுது. ஒரே ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுங்க, எதையுமே உதாசீனப்படுத்த வேண்டாம். இந்த வருஷத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். அவன் எடுக்கிறது நமக்கு சாதகமாக இருக்குது. அந்தந்த முடிவை நம்மளே எடுத்துக்கிறோம். இப்படி ஒரு ப்ரிப்பேர் பிளானை பண்ணிடுங்க. சில விஷயத்துக்காக பொறுமையாக காத்துருங்க. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இந்த பொறுமைக்காக காத்துருங்க. ஏன்னா காலம் வழிவிடுது. சில கயவர்கள் வழி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான். சில பேர் அதாவது முயலாமையில் உள்ளவர்கள் நம்ம முன்னேறுவதற்கு தடையாக இருக்கிறாங்க. அவன் முயல மாட்டான், அதனால் அவனுக்கு நல்லது வர மாட்டேங்குது. நம்ம முயன்று கொண்டு இருக்கிறோம், நமக்கு நல்லது வருது, அதை தடைப்படுத்துகிறான். இப்போ இந்த தடைப்படுத்துகிறானே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அந்த தடையை உடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது பவர் வேணும். அப்போ இந்த கடக ராசிக்கு இந்த வருஷம் இந்த பவர் கிடைக்கும். பராபவ வருஷம் ஒரு பவர் கிடைக்கும். உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சக்தியாக இருக்கீங்கன்னா ஒரு சிவம் சேரும், சிவனாக இருக்கீங்கன்னா ஒரு சக்தி சேரும். அப்போ நண்பர்கள் சேருவார்கள், குடும்பம் உருவாகும், நிம்மதி உருவாகும், நல்ல விஷயங்கள் உருவாகும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு நான் ஒன்று தான் செய்யணும். என்ன செய்யணும்? கடகராசியில் பிறந்துட்டேன்னு முதல்ல கவலைப்படக்கூடாது. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் என் எண்ணத்திற்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை புரட்சியை இப்போ நாம் பண்ணணும். நம்ம தோற்று போக மாட்டோம், வருத்தமே பட வேண்டாம். சரிக்கு சமமாக நிற்போம், மல்லு கட்டுவோம், சரிக்கு சமமாக நிற்போம். இதுதான் கடகராசி. அதாவது ஒரு உதாரணம், 50க்கு 50 அதுதான் சரிக்கு சமம். ஒரு தராசில் ஒரு கல்லை வச்சாச்சு, கல்லுக்கு ஏற்ற பொருளை ஏற்றினா தான் அந்த கல் தூக்கி தராசு நிலைக்கு வரும். கல்லுங்கிறது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு ஜெயிக்கணும். அப்போ பொருளை சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, பொருள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதோட வெயிட்டு கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நல்லதை கூட நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்கிறோன்னு வச்சுக்கலாம், அது நல்லதாக தெரியாது. நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட போய் நல்லது பேசி பாருங்கள், நீ நல்லா இருக்கணும், அறிவுரை சொல்லி பாருங்கள். இன்றைக்கி ராத்திரி முழுக்க கேட்பான், நாளைக்கு காலையில் நீ யாருன்னு கேட்பான். இதில் தான் கடகராசிக்காரங்க நிறைய இடத்துல நொந்து போயிடுவோம். நம்ம குடும்பத்தில் நம்மளோட வருத்தத்தையோ நம்மளுடைய வலியையோ ஒருத்தவன்ட்ட திரும்ப தெளிவாக சொல்லுவோம். உட்காந்து எல்லாத்தையும் ஊன்னு கேட்டுட்டு காலையில் அவன் செய்கிறது தான் செய்வான். இதுலேயே கடகராசி என்ன ஆகிடுவாங்கன்னா, நமக்கு யாரும் ஒத்தே வர மாட்டாங்க போல இருக்குது, நம்மளை கடைசி வரைக்கும் வாழ விட மாட்டாங்க போல இருக்குது, கடைசி வரைக்கும் நம்மளுடைய வலியை யாரும் போக்க மாட்டாங்க போல இருக்குது. ராத்திரியெல்லாம் ஊன்னு கேட்டான், காலையில் என்னென்னா அவன் வேலையை தான் அவன் பார்க்குறான். சரி திருந்திடுவான் அப்படின்னா கூட திருந்த மாட்டாங்க. திருந்தாத உள்ளங்கள் இருந்தேன். இப்போ எதுக்கு சோகமான பாட்டுன்னு கேட்குறீங்களா? இல்லை, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. அப்போ நம்பிக்கைங்கிற கல், இப்போ நீங்கள் அந்த பொருளை இப்போ இன்னும் அதிகமாக வைக்கணும். அப்போ ஒரு தடவை நேற்று சொன்னோமா, இன்றைக்கும் அவன்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும், இப்படிங்க அப்படிங்க நீங்கள் நேற்று மாறுறேன்னு சொன்னீங்க, இன்றைக்கி காலையில் மாறலேன்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் மாறி இருக்கீங்க, எனக்கே தெரியுது, அதனால் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மாறுவீங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னு நாம் என்ன பண்ணணும்? இலைமறை காயாக ஒருத்தவங்களோடு இணைந்த கைகளாக வாழணும். இவ்வளவு தான் கடகராசி இந்த வருஷத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஆனால் அதே விட்டுட்டு சிறு பிரச்சனையை பெரும் பிரச்சனையை ஆக்காதீங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ ஸ்மைலை பயங்கரமாக கண்டினியூ பண்ணுங்கள். கடகராசிக்கு நான் சொல்லித்தரேன் சூத்திரம். ஸ்மைலை ரொம்ப கண்டினியூ பண்ணுங்கள். சிரிப்பு தான் அழகு. கடகராசி சிரித்தால் தாமரை மலரும். ஐயோ, இப்போ இந்த நேரத்தில் பேசுகிறேனே அப்படிலாம் நினைக்காதீங்க.
நீங்கள் எதுவும் அரசியல் சம்மந்தமாக நான் பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. அப்படி நான் சொல்லலை. மனம்ங்கிற ஒரு எண்ணம் மலரும். அப்போ இந்த இந்த கடகராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படும். சில பொறுப்புகள் நமக்கு இப்போ வந்து சேரும். அதாவது இது நம்ம வேண்டான்னு நினைப்போம், அந்த பொறுப்புகள் இப்போ நமக்கு வந்து சேரும். சில வித்தியாசங்களை நம்மளால் உணர முடியும். இந்த காலகட்டத்தில் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கடினமாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களையெல்லாம் இப்போ நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணம் கொஞ்சம் பொறுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கடகராசிக்காரவங்க இந்த நேரத்தில் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அவ்வளவுதான் வேலையே. உங்கள் உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உங்கள் திறமை உங்களுக்கு இந்த வருஷத்தில் வெற்றியை கொடுக்கும். சனி பகவான் அஷ்டமத்தில் விலகிட்டார், 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார், சௌபாகியத்தை கொடுக்குறாரு. நீ இதுவரைக்கும் நினச்சிருந்த விஷயத்தை, ஏன்னா அது நிறைய நினச்சி வச்சுருக்குறோம், எதுவுமே நடக்கலை கடந்த காலத்தில். இப்போ நடக்கணும் அப்படின்னா அதுக்கு அவ்வளவு ட்ராவல் பண்ணணும். இப்போ கோட்டை முதல்ல அழைச்சிட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு முதலேருந்து கோடு போடுற இடம். அப்போ நமக்கு ப்ராசஸிங் கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பமாகும். இதுக்கிடையில் உடல் சார்ந்த பிரச்சனைகள், உடம்பு கொஞ்சம் ஊத வாய்ப்பு இருக்குது. உடம்பை கொஞ்சம் பார்த்துக்குங்க. உடல் நலத்தில் கவனம் தேவை. மன அழுத்தத்துக்கு போயிடாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, அழக்கூடாது. இந்த வருஷத்தில் அழக்கூடாது. தைரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு பிறகு எவ்வளோ சோதனைகளை பார்த்துட்டோம், எத்தனையோ விஷயத்தை கடந்துட்டோம். இதுக்கு பிறகுலாம் ஒன்றும் கிடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எம்பெருமான் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. கடகராசி பிள்ளைகளே, எம்பெருமான் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. நெஞ்சார சொல்கிறேன், இது தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய நேரம். நெஞ்சார சொல்கிறேன், இது தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய நேரம். இந்த நேரம் நம்மளை வெற்றி வாகை சூட வைக்குமே தவிர நம்மளை இன்னொருத்தவங்கள்ட்ட போய் யாசகம் கேட்க வச்சிடாது. இதுக்கு பொறுமை வேணும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், நான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது கட்டாகி மாறி இருக்கும். நீங்கள் அதை எந்த இடன்றதை வேணால் கண்டுபிடிங்க. டக்குன்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. என்னுடைய எடிட்டர் பாருங்கள், ஒளிப்பதிவாளரும் எடிட்டரும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறது எல்லாம் கட்டு. ஆனால் அந்த இடம் கட்டானதே தெரியாத அளவுக்கு என்ன எடிட்டர் வேலை பார்த்துருக்காரு. அப்போ நல்ல வார்த்தையை சொல்ல வரேன் கடகராசிக்கு, அந்த இடத்துல கட் ஆகுது. ஆனாலும் அப்போ தான் நான் நினச்சேன், அப்போ கடகராசிக்கு நல்ல வார்த்தை சொல்லும்போது ஏன் கட்டானது? அப்போ அவ்வளோ வைத்தறிச்சல்கள் நிறையா பேருக்கு இருக்குது. கடகராசி எங்கேயாவது முன்னேறிடுவானா? முன்னேறிட்டான்டா அப்படின்னுடுவானோ? இது அந்த வைத்தறிச்சலே நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை இந்த வருஷத்தில் இந்த வைத்தறிச்சல்கள் எல்லாத்தையும் விலக்கிட்டு வெற்றி வாகை சூட போகிறீங்க பிள்ளைகளா. நிச்சயமாக என் வாக்கு படிக்கும். நம்புங்க கடகராசி பிள்ளைகள், இந்த வருஷத்தில் பராபவ வருஷம். வெற்றி வாகை சூடுவீர்கள். பணம் புரளும். கடின உழைப்பு கொஞ்சம் ஏற்படும். கடின உழைப்பு தேவை. கடின உழைப்புக்கு என்ன வித்தியாசம்? தொடர்ந்து உழைக்கிறது பேர் கடின உழைப்பு. தொடர்ந்து ஒரு விஷயத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது பேர் கடின உழைப்பு. அவ்வளவுதான். ஒரு வெற்றி இன்னைக்கு ஒரு பொழுது, இன்னைக்கு பொழுது விடியுது, இன்னைக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். அதை நடத்துகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன். அது முடியணும். 10 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் அதான் என் வேலை. அதை முடிச்சுட்டு படுங்களேன், அவன் தான் என் வெற்றியாளர். இதை மட்டும் ஒரு உறுதியாக எடுத்துங்க கடகராசி பிள்ளைகளா. நல்லா இருக்க போகிறீங்க. நல்லது நடக்க போகுது. நல்ல நேரம் ஆரம்பிச்சுட்டு ஒரு குறையும் வராது. வாழ்த்துக்கள். என் அன்பான பிளே தமிழ் நேயர்களே, உங்கள் ராசிக்குரிய சில நல்ல விஷயங்களை பேசியிருக்கிறோம். ராசி நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கணும்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் இந்த வருஷத்தில் சிந்திக்க ஆரம்பிப்போம். பிடிச்ச விஷயத்தை மட்டும் செய்வோம். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்போம். மற்றவங்களை ரொம்ப மைண்டில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை தொலைச்சிட வேண்டாம். இந்த உலகம் ஒரு சூது கவ்வக்கூடிய உலகமாக இருக்குது. இந்த குடும்பங்கள் சூது கவ்வக்கூடிய குடும்பங்களாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களும் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் பொய் சொல்கிறாங்க, உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒட்டுமொத்த ஒரு உலகத்தையும் நம்மளுடைய ஒரு ஆளால் திருத்தலாம் முடியாது. எல்லாரும் திருந்துவதற்கு முயற்சி பண்ணால்தான் எல்லாத்தையும் திருத்த முடியும். அதனால் இந்த வருஷ பிறப்பிலிருந்து ஒன்று செய்வோம். எல்லோரிடமும் எல்லோர்ட்டும் எதிர்பார்க்காம
நம்ம நடந்துக்கிறத பார்த்து அவங்க நடந்துக்கிற அளவுக்கு நம்ம சில மாற்றங்களை உண்டு பண்ணுவோம். நம்ம நல்லதாக நடந்துக்க ஆரம்பிப்போம். இந்த உலகமும் நல்ல விதமாக நடந்துக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம விதை எதை போடுறோமோ அதை கண்டிப்பாக பயிர் அறுவடை செய்வோம். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரும் உடல் நலங்களில் மேம்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத கணவன் மனைவி உறவு, நண்பர்கள். ஏன்னா நான் கொஞ்சம் மாற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறேன், எல்லாமே இதில் வரணும் இல்லை. அன்பு அகலாத, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை. நம்ம கொடுக்கறத கூட இன்னொருத்தவன் தடுத்து நிறுத்திடக்கூடாது. தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. இந்த பராசக்தி அன்னை அபிராமி துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாகம் அகலாத சுகபாணி. இதுதான் வார்த்தையே. இந்த காலத்தோடு நான் என்னைக்கும் அகலாமல், இந்த காலம் எனக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு, பஞ்சபூதங்கள் எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு அந்த சுகபாணி அருள்வாமி அபிராமி, அந்த அபிராமியுடைய பாதங்களில் நாம் எல்லோரும் சரணடைவோம். நிச்சயமாக இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். மன நம்பிக்கையும் மன தைரியத்தையும் முதல்ல விதைப்போம். எதுவும் நம்மளால் முடியும். நன்மையும் தீமையும் நம்மளால் தான் வருது, நம்ம செயலால் தான் வருது, சொல்லால் தான் வருது. நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் பிளே தமிழ் வாயிலாக சந்திக்கிற பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுத்துற உலகம் நம்ம பக்கம் இப்போ சுத்த போகுது. நம்மளுடைய சுத்தல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.